வெல்கம் டு விஷன் அகாடமி. நம்ம டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தமிழ். டேட் 24th January 2019. முதல்ல நம்ம தமிழக நிகழ்வுகளை பார்ப்போம். இந்தியாவிலேயே முதல் முறையாக தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் எல்கேஜி மற்றும் யூகேஜி வகுப்புகள் தமிழக முதல்வரால் தொடங்கப்பட்டுள்ளது. முதல் முறையாக சென்னை எழும்பூரில் உள்ள மாநில மாதிரி மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் எல்கேஜி மற்றும் யூகேஜி வகுப்புகள் தொடங்கப்பட்டது. இதில் இந்த கொஷின் எப்படி வரலான்னு பார்த்தீங்கன்னா, அரசு பள்ளிகளில் எல்கேஜி மற்றும் யூகேஜி வகுப்புகள் தொடங்கியுள்ள இந்தியாவின் முதல் மாநிலம் எது? இதற்கான விடை தமிழகம். அடுத்து நம்ம இந்திய நிகழ்வுகளை பார்ப்போம். ஜிஎஸ்டி அமலாக்கத்திற்கு பிறகு மாநிலங்கள் எதிர்கொள்ளும் வருவாய் பற்றாக்குறையை ஆய்வு செய்வதற்காக பீகார் துணை முதல்வரான சுஷில் மோடி தலைமையில் 7 பேர் கொண்ட ஒன்றிய குழு மத்திய அரசால் அமைக்கப்பட்டுள்ளது. யூனியன் பிரதேசத்தில் புதுச்சேரி ஆனது அதிகபட்சமாக 43% பற்றாக்குறையை எதிர்கொள்கிறது. இதிலிருந்து கொஸ்டின் எப்படி வரலான்னு பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்டி அமலாக்கத்திற்கு பிறகு மாநிலங்கள் எதிர்கொள்ளும் வருவாய் பற்றாக்குறையை ஆய்வு செய்வதற்காக அமைக்கப்பட்ட குழுவின் தலைவர் யார்? இதோட விடை சுஷில் மோடி. அடுத்த நிகழ்வு, உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் 15வது வெளிநாட்டு வாழ் இந்தியர் தின மாநாட்டை பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார். இம்மாநாட்டின் கருத்தரு புதிய இந்தியாவை உருவாக்குவதில் வெளிநாட்டு வாழ் இந்தியர்களின் பங்கு என்பதாகும். இதில் இந்த கேள்வி எப்படி வரலான்னு பார்த்தீங்கன்னா, 15வது வெளிநாட்டு வாழ் இந்தியர்களின் தின மாநாடு எங்கு நடைபெற்றது? விடை வாரணாசி, உத்தரப்பிரதேசம். அடுத்து நம்ம விளையாட்டு நிகழ்வுகளை பார்ப்போம். 2020 நடைபெறும் டோக்கியோ ஒலிம்பிக் போட்டிக்கான இந்திய தலைவராக பிரேந்திர பிரசாத் பைஷ்யா தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். ஒலிம்பிக் போட்டிக்கான இந்திய தலைவர் கௌரவமானது முதன்முறையாக பளு தூக்கும் அணிக்கு வழங்கப்பட்டுள்ளது. இதில் இந்த கேள்வி எப்படி வரலான்னு பார்த்தீங்கன்னா, 2020 நடைபெறும் டோக்கியோ ஒலிம்பிக் போட்டிக்கான இந்திய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? இதோட விடை பிரேந்திர பிரசாத் பைஷ்யா. அடுத்த விளையாட்டு நிகழ்வு, மலேசியாவில் நடைபெற்ற குழந்தைகளுக்கான உலக கோல்ஃப் சாம்பியன்ஷிப் போட்டியில் 8 வயதிற்குட்பட்டோர் பிரிவில் இந்தியாவின் கார்த்திக் சிங் சாம்பியன் பட்டம் வென்றுள்ளார். இதன் மூலம் உலக பட்டத்தினை வென்ற இளவயது இந்தியர் என்ற பெருமையை கார்த்திக் சிங் பெற்றுள்ளார். இதில் இந்த கேள்வி எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைகளுக்கான உலக கோல்ஃப் போட்டியின் 8 வயதிற்குட்பட்டோர் பிரிவில் சாம்பியன்ஷிப் வென்றவர் யார்? இதோட விடை கார்த்திக் சிங். அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப நிகழ்வுகள். கைத்தறி நெசவாளர்களுக்கு உதவும் வகையில் மைக்ரோசாஃப்ட் இந்தியாவானது அதன் ரீவேவ் திட்டத்தின் கீழ் revav.in என்ற மின்னணு வர்த்தக தளத்தை தொடங்கியுள்ளது. ரீவேவ் திட்டமானது மைக்ரோசாஃப்ட் இந்தியா நிறுவனத்தால் மக்கள் சேவை முயற்சியின் ஒரு பகுதியாக 2016ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. இதிலிருந்து கேள்வி எப்படி வரலான்னு பார்த்தீங்கன்னா, நெசவாளர்களுக்கு உதவும் வகையில் revav.in என்ற மின்னணு வலைதளத்தை உருவாக்கிய நிறுவனம் இது. இதோட விடை மைக்ரோசாஃப்ட் இந்தியா. அடுத்து நம்ம பார்க்க போகிறது விருதுகள். இந்திய பெண்களின் ஆக்கப்பூர்வமான எழுத்துக்களை அங்கீகரிப்பதும் ஊக்குவிப்பதுமே நோக்கமாக கொண்ட மகளிருக்கான குரல் விருதானது அபிஜய் கொல்கத்தா இலக்கிய திருவிழாவில் அமெரிக்காவில் உள்ள இந்திய கலைஞரான ரஞ்சனா முரளிக்கு வழங்கப்பட்டது. இதன் 2வது புத்தகமான கிளியர்லி யூ ஆர் ESL என்ற புத்தகத்தின் சிறந்த இந்திய கவிதை சேகரிப்பு என்ற விருதை வென்றுள்ளது. குறிப்பு, இவரின் முதல் புத்தகம் பார்வையற்ற திசைகள் என்பதாகும். இதில் இந்த கொஷின் எப்படி வரலான்னு பார்த்தீங்கன்னா, பார்வையற்ற திசைகள் என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? இதோட விடை ரஞ்சனா முரளி. அடுத்து நம்ம பார்க்க போகிறது முக்கிய தினங்கள். 47வது மாநில தினம் ஜனவரி 21. மணிப்பூர், மேகாலயா மற்றும் திரிபுரா ஆகிய மாநிலங்கள் தங்கள் 47வது மாநில தினத்தை 21 ஜனவரி 2019ஆம் தேதி கொண்டாடின. 1972ஆம் ஆண்டில் வடகிழக்கு பிற இந்திய மறுசீரமைப்பு சட்டம் 1971 படி ஜனவரி 21ஆம் தேதி இம்மூன்று மாநிலங்களும் முழுமையான மாநிலங்களாக மாறின. சுதேச அரசுகளான திரிபுரா மற்றும் மணிப்பூர் ஆகியவை 1949ஆம் ஆண்டு இந்தியாவுடன் இணைந்தது குறிப்பிடத்தக்கது. இதிலிருந்து கேள்வி எப்படி வரலான்னு பார்த்தீங்கன்னா, சுதேச அரசுகளாக இருந்த மணிப்பூர் மற்றும் திரிபுரா இந்த ஆண்டில் இந்தியாவுடன் இணைந்தது. இதோட விடை 1949ஆம் ஆண்டு. இவ்வளோ நேரம் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தோம். இப்போ நம்ம நேற்று கேட்ட கொஷின்ஸ்க்கான ஆன்சர்ஸை பார்ப்போம். இ-வேஸ்ட் உற்பத்தியில் உலகளவில் இந்தியா எத்தனையாவது இடத்தில் உள்ளது? விடை 5வது இடம். அடுத்த கொஷின், இந்தியாவின் முதல் காவல் அருங்காட்சியகம் போலீஸ் மியூசியம் எங்கு அமைந்துள்ளது? விடை டெல்லி. 3வது கொஷின், ஆர்டர்லி முறையை ஒழிக்க முடிவு செய்துள்ள மாநிலம் எது? விடை கேரளா. அடுத்த கொஷின், காவேரி ஒழுங்காற்றுக்குழுவின் தலைமையிடம் எங்கு அமைந்துள்ளது? விடை பெங்களூர்.
அடுத்த கொஷின், இந்தியாவிற்கு எந்நாட்டிற்கும் இடையிலான உறவு 25 ஆண்டை எட்டியுள்ளது? விடை தென்னாப்பிரிக்கா. இவ்வளோ நேரம் நம்ம நேற்று கேட்ட கொஷின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் பார்த்தோம். இப்போ நம்ம இன்னைக்கான கொஷின்ஸை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், சார்க் அமைப்பின் ஆலோசனை கூட்டம் எங்கு நடைபெற்றது? செகண்ட் கொஷின், கல்வி மாற்று சுகாதார பணிகள் தரவரிசை பட்டியலில் இந்தியாவிற்கு எத்தனையாவது இடம் உள்ளது? தேர்ட் கொஷின், எந்த நாட்டில் திருவள்ளுவரின் சிலை திறக்கப்பட்டுள்ளது? ஃபோர்த் கொஷின், எந்த நாட்டிற்கான ராஜ்ய உறவுகள் ஏற்பாடு 70 ஆண்டுகளை நிறைவுபடுத்தியுள்ளது? ஃபிஃப்த் கொஷின், ரஷ்யா ஊக்கமருந்து தடுப்பு ஆணையம் மீது விதிக்கப்பட்டிருந்த தடையை நீக்கிய அமைப்பு எது? நாளைக்கு இந்த கொஷின்ஸ்க்கான ஆன்சர்ஸை பார்ப்போம். இந்த மாதிரி டெய்லி நியூஸ் அஃபேர்ஸ்க்கு விஷன் அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.